भाई पर हाँ मुझ पर ಈ ವಾರ ನಮಗೆ ಭಯಪಟ್ಟು अरे उन्हें मारिया था तू को श्यामी कोंबुड़ श्यामी कोंबुड़ा पेरिया तड़ी आता श्यामी नक्की श्यामी आ श्यामी वा नक्की श्यामी அப்படியே வா இந்த கட்டறங்க நான் போறவா आ श्यामी नक्की कटर போறவா யாரியா வா नक्की श्यामी अरे मुटे तूने पोटे ए हां पोटिया पोट भैया साखर गोटी ना बिचोल दू हां मूठ पर पर अरे मुट्टे तुला पोटे எங்க தோட்ட போலீஸ் கிட்ட சொல்லுறே போலீஸ் हां சாமி போலீஸ் மாமா வந்தா உன்னை டவுசிரி கைக்கு சூட்டில சுண்ணாம்பு தடி தடி போச்சு हां அது மட்டும் கிடையாது சுண்ணாம்பு தடவுற வரைக்கும் நான் காட்டிக்கிறேன் எம்பள சாதி கொண்டு மேல கை வச்சா ஊ சுண்டு வந்து சூத்து கை கூட ஓதலாது சாமி சுண்டு வரல தான் சூத்து கை सीने का काट पर गिले नमिता 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 पारू நல்லா பாரு நம்பளி பேரு தான் ஐசனா சப்போர்ட் தானே நம்பளி பேரு ஐஸ்வர்யஸ்தான் கை பாய் மேல போடுவே ठाकुर के लिए तो कर दे చిన్న వయసులో జ్ఞానవతే చిత్తప్ప ఏ రాజే
இப்ப ராணி போது நம்மள சாதிக்க வச்சுக்கலாம் சிக்கிடுவோம் நல்ல சாடு சுருக்க பார்த்து பயன்படுத்துறேன் நான் ஊரு பேரிசுக்கு போன துணி வாங்க 1000 ரூபாய் குடிக்கிறேன் குடிக்க என்ன சாமி சாமி உள்ள பாய் சிலகானி சோர்க்குன்னு வந்து தங்கச்சி மேல கை வச்சு ஒரே பாரு பொண்ணு கை வச்சா தப்பா எதுவும் பேசல சாமி இன்னும் ஒரு பீனா தரி சாமி சாமி நம்மளுக்கு இப்பதான் கொட்டி சாமி இப்பதான் தீபாவளிக்கு கொட்டி நம்மளுக்கு உன்ன மாதிரி சித்த கிடையாது உடனே தீபாவளிக்கு குளிக்கு சாமி அதுல தீபாவளிக்கு தான் நான் வருஷத்துல 6 நாள் தான் சாமி குளிப்பேன் 3 நாள் கூட குளிக்க மாட்டேன் சாமி நான் தண்ணி மட்டுமே எடுத்து நல்லா ஊசி மணி பாசி மணி தான் விட்டு வரீங்க சாமி என் பேரு தான் ஐசி சாமி ஐசுனா ஐஸ்வர்யா சாமி நம்ம தங்கச்சி பேரு பிரியா சார் அக்கா இருக்குது சித்தாத்தா இருக்குது பெரியாத்தா இருக்குது அண்ணன் மடம் இருக்குது தம்பி மடம் இருக்குது மாமன் மடம் இருக்குது அத்தை இருக்குது உன் பொண்டாட்டி ஊட்ட கோணிக்காலி அப்படி பிரியா இருக்கிறோம் தங்காச்சி பேரு பிரியா சார் உடம்பு நடந்தா பெருமும் தூரமா இருக்குது ஓ சாமி நம்பளி ஓ என்ன கேட்கு போயிட்டே கேட்குறேன் மருந்துமா சாப்பிடுறது சாமியில வந்தப்ப சொல்லியிருந்தவனுக்கு நல்லா ஓத்து நோவுக்கு வயிற்று வலிக்கும் மருந்து சொல்லி ஓத்து நோவுக்கு சாமி வயிற்று நோய் அதே தான் சாமி ஓத்து நோவுக்கு சாமி எம்பளை பேசு நம்ம குறை பேசு சாமி குறை பேச்சுல அரை பேச்சு வாயில நோயில சாமி போய மாட்டேன் வாயில நோயில உள்ள சாமி நோயில சாமி சாமி உங்களுக்கு தான் நம்மளுக்கு கஷ்டம் புரியுது சார் இந்த வா ஒரு வைத்தியம் கேட்கலான்னு கூப்பிடலான்னு பார்த்தோம் சாமி நீ வரும்போது வாமா கூட்டினா நம்மளே வந்து பக்கத்துல பெற்றிருக்கோம் சாமி
வரும்போது வாகனம் போட்டுதான் வந்து பக்கத்துல போட்டு. பக்கத்துல பாத்தீங்கன்னா இருக்கு சாமி. இவரு ஓடி வரவோ எதுவும் மேல ஏற வருதுன்னு நினைச்சு ஓடு. என்ன பார்த்தா ஓடுறீங்களா? சாமி அவ்வளவு மோசமானவங்களா இவரு கையில வேற ஏதோ சாமா எடுத்துன்னு வந்துட்டு. இது பெரிய சாமா எடுத்துன்னு வந்து நம்மள பேங்க் ஓடுது. ஒரு சாமி உள்ள பார்த்தா காது பெண்ணிலே இருக்குது சார். சாமி நம்மள சாமிக்கு கொடுக்க அது பெரிய ஓ எக்கா போட்ட ஒரு ஊருக்கு போல. பெரியாண்டு போய் ஒரு ஊரு கிடையாது. நம்ம சாதிசனம் ஒரு நேரத்துல உட்காந்து ஒரே நாள கால் பண்ணிடலாம். ஒரே நேரத்துல இருந்தா நம்மளுக்கு பாதி சட்டியில வேக வச்சுனோம், பாதி கையில முனி தின்னு. சரியா நடந்தா உடம்பு கூட கூட வருது. சாமி நடந்தா உடம்பு கூட வராம கோயா கூடியா போகும். சாமி கொஞ்சமான நல்லதா புத்தி வச்சிருக்கிறானே தெரியல. ஆண்டு புத்தியிலே இல்லை சாமி. ரொம்ப நாளா உடம்பு சரியில்லைம்மா. உங்களுக்கு என்ன சாமி உடம்பு? அழிரி போட்டு அழிரி குட்டி ஓன மாலை ஒண்ணுக்கு போனோம். சல சல சத்தம் ஓட மேல போய் முத்திர மேஞ்சா சல சல சத்தம் வரமே இதுதான் வரும். பேர் கூட சல சல தட்டு ஒண்ணு நம்ம பேசிக்கே சாமி அதுக்கு நல்ல ஒரு வைத்தியத்தை பார்க்கலாம் சாமி. சாமி நாடி அடியில சாமி சாமி கால வச்சா நல்ல சாமி கால வச்சா என்ன என்ன பாத்துமா சாமி உங்களுக்கு ஓத்துல நோவு இருக்கு சாமி. இதுல ஓத்துல வயித்துல இந்த வயித்துல சாமி இதே ஓத்துல தான் நோவு இருக்குது. முட்டா முட்டா வயித்துல சாமி இங்க பா சாமி நோவு அதிகமா இருக்கிறதுனால ஓ எக்கா ஆட்டா எக்கா வெயிட்ல போயிடு சாவு. குறையில அது உள்ள வியாதி இருக்குது, புரியுதா? நோவு இருக்குது. நோய் இருக்குதா? நான் செத்துருவேனா? சாமி முத என்ன ஏது இருக்குது பாக்குறேன் சாமி. நல்லா பாருமா. நல்லா நீட்டு காட்டு சாமி. காட்டு சாமி. என்ன பாட்டுமா காட்டு. அடியில கொஞ்சம் கை வைங்க. வச்சா அது நேரா போற மூளைக்கு நேரம் கட்டாயிடும் சார். மூளைக்கு இருந்தா நான் நேரம் அதனால நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது சார். பாருமா சாமி ஓத்துக்கு நோவு வந்தா ஏமா இருக்குன்னா நோத்துக்கணும், ஏமா இருக்குன்னா ஓத்துக்கு நோவு வந்தா ஏமா இருக்குன்னா ஆயா என்ன மாத்திரா சாமி நம்மளுக்கு காலிமா மந்திரம் சாமி. போயிட்டு நோவு வந்தா யாம இருக்கலாம். சாமி ஓத்துல வியாதி மருந்து இருக்குது, அது நம்மளுக்கு புத்திக்கு வர சொல்லி அது மந்திரம் சாமி. அம்மா அம்மா எல்லாம் வயிறு ஆள சரியாச்சு. சாமி சாமி మంచి நல்ல జడ పెట్టుకో సామి. வேற மாத்தா மாக்குது. சாமி ஓத்திலே நாக்கு புஷி இருக்கு சாமி. அந்த நாக்கு புஷி இருந்தா ஒரு ராத்திரிக்குள்ள நீ செத்துருவி சாமி. எக்கா நான் மீனுக்கு போடலாம். அப்போ ஒரு நல்ல கத்தியத்தை சூத்தில விட்டு ஒரு எடு. நான் செத்துருவேனா? சாமி நான் செத்துறேம்மா. ஆமா 40,000 வாங்கி நீங்களே பகுத்து சாமி 2 சொல்லிச்சு 40 சொல்லுறீ. ఇది 12 ఎక్కడ సామి కోర్టు. ఇక్కడ ఊర్లో ఇస్మాయిల్ வந்து 12 கையில வாங்கிச்சோ. சாமி என்ன என்னங்கற நம்ம மேல வச்சா எத்த நசிக்கும் தெரியாது. பாதப்பட்ட ரெண்டா பொறுக்கற மாதிரி இந்த ஏய் தொட்டி பேசாதங்க. வாதம் போட்ட போறதா மேல போட்டு கொஞ்சம் ரெண்டு பக்கம். யாரே நீ கொடுக்க முடியாது. நான் வாழணும். சாமி நம்மள வாவத்துக்கு எம்பள கட்ட வைத்தியம் இருக்கு சாமி. வைத்தியம் இருக்குதா? நம்மள வைத்தியம் ஆவனா கொஞ்சம் செலவாகும் சாமி. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சாமி அப்ப கவுன்சிலர் சாமி வந்ததுல இருந்து அந்த சாமி பாத்துக்கிட்டா இருக்குது. இந்த ஒரு ரூபாய் கூட கையில குடிக்கல. சாமி அதெல்லாம் தங்க இல்லை. நம்மள்கிட்ட போன வியாபாரம் மாணவரி சந்தையில வாங்கணும். நம்மளதான் வாங்கி கொடுத்துருச்சு. அதுக்கு ஒண்ணு காசு குடுக்கல சாமி. மொத்தம் துட்டு தரணும் வாங்கி குடிச்சாமி. வாங்கி தரேன் வேப்பால காட்டுறேன். நீங்க பொட்ட கொஞ்சம் சூத்தி மாதிரி இருக்கு வாங்கி. பார்த்து சொல்லுமா. சாமி இதுக்கு நல்ல வைத்தியம் இருக்குது சாமி. என்ன வைத்தியம்? வைத்தியம் ஒரு தடவை தான் சொல்லும். எல்லாம் தெளிவா காது கேட்டு சொல்லு சார். கேட்டுக்குமா வயிற்று வலிக்கு மருந்து. ஓத்து வலிக்கு வைத்தியம் நம்மள்கிட்ட மருந்து சொல்லுது. நல்லா சொல்லுவாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சாமி எதுக்கு டாக்டர் எல்லாம் மருத்துவர்ல போகுது. நம்மள்கிட்ட வைத்தியம் ஒரே நாள் சரியாயிடும் சாமி. சொல்லுமா. என்ன வைத்தியம் தெரியுமா? ஆலவேல், அர்த்தவேல், புங்கவேல், புருஷவேல் சாமி. அத பூவரசே மாதிரி இருக்கு. பூவரச 10 பேர். அது 4 பேரை கைப்படாம புடுங்கி 4 பேரை
கைப்படாம குடிக்கி. கைப்படாத எப்படியா வேற சரி குடிக்கிறேன். சாமி உரல் விளக்கப்படாம இடிசி. உரலு உலக்கப்படாத இடிக்கணும். சாமி இடிச்சு சாமி நாக்கு படாம நக்கி சாமி. நாக்குல படாத எப்படிப்பா நக்கணும். சாமி ஓத்துனோ சரியாவனா நான் செய்யல. சாமி இந்த மருந்து எப்படி துண்ணணும்னா சாமி நம்ம காயில இவள்த நக்கி சாமி. இவள்த நக்கு. மதியமா அவள்த நக்கு. ராத்திரிக்கு எவள்தனா நக்கி சாமி. மருந்து அளவா சாமி உங்களுக்கு புரியல. மருந்து அளவு காயில இவள் தானே இவ்வளவு அழுதி நக்கி சொல்லு. இவ்வளவு நக்கு மதியம் அவள்த நக்கி சொல்லுச்சு. அவளை அழுவி அவள அளவு ராத்திரிக்கு எவ்வளவு நக்குனா தூங்க போறதுனால எவ்வளவு மருந்துனாலும் உன் ஓத்துக்கு துண்ணு சொல்லி அது எவ்வளவு நக்கி சொன்னேன். சாமி பாதப்பட்டு ஞாபகம் இருக்குதா? பாதப்பட்டு வயிற்று வலி சரியா? சாமி இதுக்கு நல்ல இன்னொரு வைத்தியம் இருக்குது. என்ன வைத்தியம்? இதுதான் நம்மளால முடியாதுன்னா வேற வைத்தியம் இருக்குது. என்ன வைத்தியம்? இன்னும் இந்த ஊர்ல ஒரே சீரியல் எழுதிட்டு போட்டு மாரியம்மனுக்கு திருவிழா. இந்த ஊரு மாரியாத்தா திருண்ணா. திருவிழா மாரியாத்தா திருண்ணா. சாமி மாரியாத்தா திருண்ணா உங்களுக்கு ஊட்ட கூ கேசி. ஆமா கூழ் ஊத்துறாங்க. மீதி கூவி எதனா ஊட்டி இருக்குது. சாமி அதை கட்டி கூவி நல்லா எடுத்துச்சான். சாமி கட்டி கூவி வீட்டுல எதிர்ச்சி இருக்குது பாத்தியா? யாரு கூட இருக்குது? யாரு கூட இருக்குன்னு சொல்லணுமா? கேட்கறாங்க உங்க சித்தப்பா. அவரே தேன் கலக்கிறாரா? எங்க அப்பா கூட சாமி உன் பொண்டாட்டி உங்க அப்பா கூட விட்டுட்டா உங்க அம்மா யாருக்குது? உங்க அம்மா இதே அம்மா. சாமி இப்படி வா சாமி. நம்ம வீட்டு கட்டி கூவி இருக்குது பாத்தியா? அது நல்ல ஒரு பொட்டை குஞ்சு எடுத்து சாமி. சாமி மூணு பேர் பொட்டை கொஞ்சம் பொட்டை கொஞ்சம் சாமி. அதை கட்டி கூவே நல்லா மேல தடுவிக்க சாமி. வாய நல்லா தர சாமி. சாமி இன்னும் நல்லா தர சாமி. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் நல்லா தருப்பி அதுமே தரே சாமி. அந்த பொட்டை கோயில் கொஞ்சம் வாயில போட்டு லபக்கு முடியும் சார். ஆமா சார். லபக்கணும் முழுவனா ஓத்துள்ள கோயில் கொஞ்சம் போச்சுன்னா வயிற்று உள்ள சாமி. அதே போச்சுதான் நம்ம வாயில நொய்யில சாமி. நொய்யில அரிசி போச்சுனா அந்த கோயில் குஞ்சு பாத்தியா? உன் ஓத்துல இருக்க நாக்கு பூச்சை டீசி 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 இன்னும் நாக்கு பூச்சி செத்துரு சாமி. பரவாயில்லடா. எம்மா துட்டு செலவு பண்ண இவ்வளவு வைத்தியம் தெரியாத. ஆமா நாக்கு பூச்சிய சாப்பிட கோழிய உள்ள அனுப்புறேன். அந்த கோழி எப்படி வெளியே வருது? இல்லாதவா இவ்வளவு தூரம் பயிற்சிக்கு வந்துக்கிறேன் சாமி. இன்னத்துக்கு பயிர் தூக்கத்துக்கும் கிட்டத்துக்கு என்ன சம்மந்தம் சாமி? அது சும்மா இருக்கனாலே தூக்க முடியாது. ஏன் கிடக்குறேன் அந்த கோழி எப்படி வெளியே வருது? சாமி அந்த கோழி வந்து நம்ம கிட்ட நல்ல வைத்தியம் இருக்குது சார். என்ன வைத்தியம்? ஊடுறத காட்டுல ஏதாச்சும் பொட்டை புழுக்கு புண்ணு இருக்கு. புழுக்கு புடைய நும்படி பட்டதுல பொட்டை புடுத்தா வைத்தியம் சரியா? புழுக்கு புடை அந்த புழுக்கு புடை கட்டி கொடுக்குது பாத்தியா? அதை தடுத்து நல்லா வாழ காட்டி லபக்கு முழுங்கி சாமி. பூனையை முழுங்கணும். பூனை ஒத்துள்ள போசினா வச்சுக்கோ. என்ன கரும்பு தோட்டம் மாதிரி நான் பூனை உள்ள சாமி போய் கொஞ்சம் அந்த மாதிரி வரணும். லபக்குன்னு அந்த பூனை முழுங்கினா ஓத்துள்ள போய் அந்த உள்ள இருக்கிற போய் கொஞ்சம் கடிச்சு முங்கிச்சு. உள்ள இருக்கிற கோழி கொஞ்சம் சாப்பிட பூனை உள்ள போய் கொஞ்சம் சேர்த்து. ஆமா உள்ள போன பூனை எப்படி வெளியே வருது? சாமி கண்டிப்பா சக்திமா இருக்குது. சாமி புத்தி சொல்லுது சாமி. புத்தி அங்கில இருக்குது மூளை. சாமி அந்த பூனை எப்படி வருதுன்னு கேட்குது. இங்கிருந்து மடமடன்னு ஓடி சாமி. உண்மை சண்டை இருந்து பார்த்தே சண்டை. ஆமா அங்க கூட உங்க சித்தப்பா பொறி உண்டை வைக்கலாம் பாரு. அந்த பொறி உண்டை கடை பக்கத்துல நல்ல ஒரு ஓலை கருவாடு கடை இருக்குது பாரு. ஓலை கருவாடு இல்லம்மா அதே கருவாட்டு கடை இருக்குது பாரு சாமி. நொச்சிலி கருவாடு ஓலை கருவாடு
முத்திரையிலம்மா நெத்திரை ஏதோ ஒரு கருவாடு சொல்லி சொல்லி நல்லா நீட்டு ஓலை கருவாடு வாங்கி வாழை கருவாடு ஓலை போட்டு நல்லா சுட்டுரு சுட்டுற சுட்ட திருப்பி காலை நீட்டு சாமி உங்க நல்லா நீட்டு சாமி சாமி நல்லா சுட்டு வாழை கருவாடு அந்த ஓலை கருவாடு அது சுட்டு சூத்துல சொருவி சாமி சூத்துல சொருவினா அந்த ஓலை கருவாடு நாத்தத்துக்கு உள்ள இருக்கிற பூனை சூத்து வையா வெளியே வந்துரு சாமி அழகா இருக்கிறீங்க இந்த அழகான உலகம் சாமி வைத்து மாத்ததுக்கு காசு கொடு சாமி காசு நான் தருகிறேன் சாமி காசு நாளைக்கு சாமி நாளைக்கு 41 கண்டிப்பாக தருகிறேன் ஆனால் 81 சாமி காசு கொடுத்தா நம்ம போய் சாமி வியாபாரத்துக்கு போறோம் வியாபாரத்துக்கு போக போகிறேன் ஆமா பேரும் எதற்காக சிறு சாமான் வேண்டும் சாமி நம்ம சாதியோட வயக்கம் ஊர் ஊரா குப்பை கட்டி சோறு ஏற்றி குடிச்சு யார் வீட்டுனா என்ன விசேஷம் அங்க போய் வாங்கி இனிமே அந்த பழக்கத்தை விட்டு விட வேண்டும் சாமி நம்ம அந்த சாதி விட்டுட்டாங்க எங்க கம்பெனி சேர்க்காது சாமி நான் சொல்லிய வண்ணம் நீங்கள் செய்தால் சொகுசாக வாழலாம் பூட்டு வச்சு இதெல்லாம் வச்சிருக்காங்க வியாபாரத்தை விட்டு விடுங்க நான் சொல்லியவனுக்கு நடந்தா இன்பமாக வாழலாம் சொகுசாக வாழலாம் ஊக்குவிக்காத சொல்லியவனை செய்ய முடியுமா முடியாதா முடியாது சொல்லக்கூடாது நடக்க முடியாதா சட்டென்ன மம்மள உனக்கு பஞ்சகனை வாழ்விடு வழி தேடுகிறேன் பஞ்சகனை வாழ்விடு பஞ்சகனை வாழ்விடு பொருள் வாங்க பலர் கூடுவா யார் கூடுவார் வாழபடி தேடுகிறேன்
வா தேற்றுவா வாழவழி தேடுகிறேன் செய்ய முடியாதா செய்ய முடியாதா நாளைக்கே வரியா பாத்தியா உன் கூட இருந்த கூட குளுக்கோஸ் போயிட்டோம் நாங்க சொன்னதை செய்யலடா உனது நன்மைக்குத்தான் நான் சொல்லிய பண்ண செய்ய வேண்டும் நீ எனது கோட்டைக்குள்ள வர வேண்டும் நீ வா உங்களுடைய பட்டிக்கு நான் வர வேண்டுமா? எதற்காக? நாட்டிய பெண்ணாக வர வேண்டும் நீ நானா? ஆமா எதற்காக? குறிக்க வாய்ப்படி கொஞ்சம் எப்படி பார்க்க வேண்டும் நாலு டப்பா சோப்பு வாங்கினாதான் ஒரு குளிக்க வைக்க முடியும் எவ்வளவு செலவு உண்டா இவன் எனக்கு கோட்டைக்கு வர வேண்டும் ஐயா இது போல பேசக்கூடாது அங்க வந்து இவனுக்கு நக்கு அவங்க நக்குன்னா மாட்ட போனேப்பா கிளி பிள்ளைக்கு நான் நாக்க விட்டா நல்லா பேசல சிரிக்காதடா சீல பேஜி வாயா முடியுமா வாய் படுகிற கோட்டைக்கு செல்லலாம் அடுத்து வா எவ்வளவு பணம் செலவாயின்னு பரவாயில்லை ஐயா இந்த புலிக்கார பெண்ணை வைத்துத்தான் இந்த ஜமீன் கோட்டைய எனக்கு கைவசமாக்க போகிறேன் பாத்தியா இதை மட்டும்தான் என்னை சிறதனை அனுப்பி விட்டானே எனது அந்த சத்தியமாக்கு அவனை விட வேணானா இந்த வேதத்தை அங்க காட்டு இங்க காட்டாது காரணம் இருக்கிறதை விட மாட்டேன் அன்பு மணியை பார்த்து விட்டோம் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறா இனத்தை கொண்டீங்களா இருக்கிறானா அவன் பேர் தான் ஆசை மணி அன்பு மணி ஆசை மணி சந்திக்கலாம்